ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் கேட்டில் 2 கண்ணும் மூக்கும் மட்டும் வெளியே தெரிகிற மாதிரி அப்படியே தூரம் போட்டு வச்சுருக்குறாங்க பாருங்கள். இந்த கேட்டில் 4 தூரங்களை பார்க்க முடியுது. ஆக மொத்தத்தில் 4 இடத்துலையும் 4 நாய்கள் நிற்கிது. கீழே அதோட காலெல்லாம் பார்க்க முடியுது. வெளியே இருக்கிற ஆட்கள் ரொம்ப உஷாராக தான் இருக்கணும். கேட்டுக்குள்ளே இருந்து இந்த நாய்களுக்கு போர் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படி தூரம் போட்டிருக்கிறாங்க. உள்ளேருந்தே வெளியே எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கலாம் பாருங்களேன். எங்கே இந்த வீடியோவில் ஒரு பெரிய பறவையை தான் பார்க்குறோம். இது முட்டையிட்டு அதை காத்து இருக்குது. இந்த இடத்த விட்டு நகர்ற மாதிரி தெரியல. இந்த இடத்துக்கு ஒரு நரி வந்திருக்கு. அது ஒரு வித்தியாசமான குரல் எழுப்பியிருக்கு. ஏதோ ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சு அது என்னென்னு பார்க்கறதுக்காக இந்த பறவை எந்திரிச்சு அந்த பக்கம் போன நேரத்தில் நரி வேகமாக ஓடி வந்து அதோட முட்டையை தூக்கிட்டு போயிடுச்சு. நரி ரொம்ப தந்திரமான விலங்குன்னு சொல்லுவோம். எவ்வளோ உண்மையாயிடுச்சு பாருங்க. இதுக்காக தான் பறவைகள் உயரமான இடத்துல கூடு கட்டுது. ஆனால் இந்த பறவை மட்டும் தரையில் கூடு கட்டியிருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஊந்து போக முடியாமல் நடக்கவே முடியாமல் இருக்கிற ஒரு ஆமையை தான் பார்க்குறோம். சரின்னு இந்த ஆமையை தூக்கலான்னு பார்த்தா அது தூக்கவும் விடுறதா இல்லை. அதை தொட்டதுக்கு எவ்வளவு எதிர்ப்பு சொல்லியிருக்கு பாருங்க. பார்த்து பயந்து அப்படியே கையெடுத்துட்டாரு. இது எப்போ நகர்ந்து போகிறது, நம்ம எப்போ ரோட்டை விட்டு போகிறது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் மரத்தில் இருக்கிற ஒரு பெரிய மர ஓணன். அந்த ஓணனை பிடிக்கிறதுக்காக குடுகுடுன்னு மேலே இருக்கிற ஒரு பூனையை தான் பார்க்குறோம். ரொம்ப நீளமான வாளோடு இருக்கிற அந்த ஓணனை அப்படியே மரத்துல இருந்து பிடிச்சு இழுத்து கொண்டு வருது பாருங்க. அந்த பூனை என்னதான் வீட்டில் வளர்ந்தாலும் வேட்டையாடுறதுல பயங்கர கில்லாடி தான். அடுத்தது இங்க இந்த வீடியோவில் ரொம்ப வித்தியாசமான கண்டுபிடிப்பை தான் பார்க்குறோம். இந்த கோழிகள் எல்லாம் மேயவும் செய்யணும். ஆனால் அந்த இடத்த விட்டு நகர்ந்து வேற எங்கேயும் போயிடக்கூடாது. பத்திரமா கூண்டுல இருக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு கூண்டை கண்டுபிடிச்சு போட்டிருக்கிறாங்க பாருங்க. இந்த கூண்டுக்குள்ள இருந்து அது எங்க வேணா நகர்ந்து போகலாம். இதனால கோழிகளுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. எங்க வேணாலும் மேய்ஞ்சிக்கலாம். வேற எந்த விலங்குகளும் இந்த கோழிகளை பிடிக்காம இருக்கிறதுக்காக இப்படி ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிருக்காங்க போல. இங்க ட்ரெட்மில்ல ஸ்டைல நடந்துட்டு இருக்கிற ஒரு டாக் தான் பாக்குறோம். எவ்வளவு ஸ்டைல நடந்துட்டு இருக்கு பாருங்க. கடைசியில நடந்துதான் நம்ப முடியாத விஷயம். 2 கால் வெளியே வந்ததுக்கு அப்புறம் 2 காலாலே நடந்துட்டு இருக்கு. வீட்டுல இருக்கிற எல்லாரும் எக்ஸசைஸ் பண்றதை பார்த்து நம்மளும் இதை ஒரு தடவை ஓடி பார்க்கலாம் அப்படின்னு வந்திருக்கும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல இரும்பு தூணுக்கு அடியில மாட்டிக்கிட்ட ஒரு கிளியை தான் பாக்குறோம். வால் வெளியே தெரியுது, சத்தமும் கேக்குது. அதுக்கப்புறம் தான் விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை வெளியே கொண்டு வரதுக்கான வேலையில இறங்கி இருக்கிறாங்க. எப்படி உள்ள போய் மாட்டிருக்கு பாருங்க. இந்த இரும்பு துணையை கூட ரெடி பண்ணிடலாமா அப்படிங்கிற ஆராய்ச்சியில ஈடுபட்டு இருக்கும் போது உள்ள போய் மாட்டிக்கிச்சு போல. அடுத்தது இந்த வீடியோல கொமடோ டிராகனை தான் பாக்குறோம். பெரிய விலங்குகளா இருந்தா இதால வேட்டையாட முடியாது. அதுக்கு பதிலாக அதை கடிச்சு வச்சிரும். கடிச்சு வச்சிருக்கிற காயம் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகும். அந்த காயம் ஆடுறதுக்கு பதிலாக 2 மாதங்கள்ல இன்னும் பெருசாகி இந்த மாடு நோய்வாய்ப்பட்டு இறக்குற நிலைமைக்கே வந்துருமா. அந்த மாதிரி ரொம்ப நோய்வாய்ப்பட்டு மேய்ச்சலுக்காக வரக்கூடிய மாடை மறுபடியும் 2 மாசத்துக்குள்ள இது வேட்டையாடி சாப்பிட்டுரும். எப்படி ஒரு யோசனை பாருங்களேன். இதுவே ஒரு காயத்தை உண்டாக்கி இந்த மாடுகளை பலகீனப்படுத்தி திரும்ப அதையே வேட்டையாடி சாப்பிடுமா. இதோட உமிழ் நீர்ல அவ்வளோ பாக்டீரியாஸ் இருக்குமா. மனிதர்களை கடிச்சாலும் இதே மாதிரி தான். அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் ஆற்றுக்கு நடுவில் வந்து மாட்டிக்கிட்ட ஒரு டாக் தான் பார்க்குறோம். எங்கேயும் நகர முடியாமல் அந்த கல்லில் அப்படியே நிற்கிது. 4 பக்கமும் தண்ணி அவ்வளோ கரபுரண்டு ஓடுறதுனால நகரத்துக்கு வழியே இல்லை. இந்த நாயை மீட்டெடுக்கிறதுக்காக இத்தனை பேர் வந்திருக்கிறாங்க பாருங்க. இவர் ஒரு கூடையில உட்காந்து அப்படியே தொங்கி இந்த டாகையும் அப்படி இன்னொரு கூடையில தூக்கிட்டு வந்துட்டாரு. நம்மளை தான் காப்பாத்துறதுக்கு வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அது எவ்வளவு அமைதியா நிக்குது பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது இந்த ஆளோட சேர்ந்து நடந்து வந்துட்டு இருந்த டாக் அவரை விட்டு நகராம இருக்கிறத தான் பாக்குறோம். அவரு ரோட்ல மயங்கி கீழே விழுந்துட்டாரு. அவரால் எந்திரிக்கவும் முடியல. அவருக்கு என்ன ஆச்சுன்னு பாக்குறதுக்காக சுத்தி இத்தனை பேர் வந்திருக்கிறாங்க. ஆனா யாரையும் அவரை தொட விடாம அது பக்கத்திலே இருந்திருக்கு. இப்படி ஒரு டாகை கூட்டிட்டு எங்க வேணாலும் போகலாம் போல. அவர் அசையவே இல்லை அப்படின்னாலும் அவருக்கு துணையா பக்கப்பலமா இருக்குது பாருங்களேன். அவரை எழுப்புறது கூட எழுப்பிடலாம் போல. இந்த நாயை சமாளிக்கிறது தான் பயங்கர வேலையா போச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல நடக்கிற சம்பவத்தை தான் பாக்குறோம். ஊருக்குள்ள ஒரு சிங்கம் வந்திருக்கு. இந்த வீட்டு கேட்டு முன்னாடி இந்த டாக் நிக்குது பாருங்க. பயங்கர தைரியமான ஆளா இருக்கும் போல. ஒரு சிங்கமே முன்னாடி வந்து நின்னதுக்கு அப்புறமும் விசித்திரமான உருவமா இருக்குதே அப்படின்னு பார்த்து அது கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. கடைசியில் இந்த நாயோட தைரியத்தை பார்த்து சிங்கமே இடத்த காலி பண்ணி போயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல உள்ள போட்டுக்கிற பாட்டிலுக்கு என்னாச்சு அப்படியே குடுகுடுன்னு ஆட ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தா உள்ள ஒரு ரக்கம் இருந்திருக்கு. இந்த விஷயம் தெரியாம தான் ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. திடுதிப்புன்னு மேலே எந்திரிச்சு வந்திருக்கு பாருங்க. இது எதையோ தேடி உள்ள போயிருக்கு பாருங்களேன். வெளியே நிற்கிற ஆளை பார்த்து இதுதான் கொஞ்சம் மயங்கி போச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் போட்டுக்கு பக்கத்தில் வந்திருக்கிற ஒரு பெரிய மீனை தான் பார்க்குறோம். தண்ணிக்கு கீழே அது நீந்தி போகிறது பார்க்குறதுக்கே தெரியுது. கடைசியில் இந்த போட்லேயும் அது தட்டிடுச்சு. அந்த மீன் வேகம் எடுக்க ஆரம்பிக்கும் போது போட்டே அது பக்கத்தில் தாக்கு பிடிச்சி நிற்க முடியாது போல். தண்ணியெல்லாம் எந்த அளவுக்கு குலுங்குது பாருங்க. அந்த இடத்தையே கொஞ்ச நேரத்தில் ஒரு மாதிரி மாற்றிடுச்சு. போட்டில் இருந்த ஆள் தான் அதெல்லாம் சமாளித்து வேறு பக்கமாக வண்டியை ஓட்டியிருக்கிறாரு. இந்த மீன் நினச்சா அப்படியே போட்டையே தலைகுப்புற கவிழ்த்துரும். ஏதோ கொஞ்சம் நல்ல மீனாக இருக்கும் போல். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ரோட்டில் கார் ஒன்று வேகமாக போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இங்கே ரோட்டோரத்தில் ஒரு பெரிய இரும்பு மிஷின் ஓரமாக நின்று இருக்கு. நல்ல உயரமானது, ரொம்ப கனமானது. அது வரைக்கும் நல்லா நின்றுட்டு இருந்தது. திடீர்னு அந்த இடத்துல ரோட்லேயே குறுக்க விழுந்துடுச்சு பாருங்க.
இந்த காரில் போயிட்டு இருந்தவர் உடனே சுதாரித்து வண்டியை நிறுத்திட்டாரு. இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. காருக்கு முன்னாடியே விழுந்து கிடக்குது. எவ்வளோ கனமாக இருக்குது பாருங்க. விழுந்ததுன்னா காரே அப்பளமாக நொறுங்கி இருக்கும். நல்ல வேலை எதுவும் ஆகலை. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் கண்ணாடி கதவை திறந்துட்டு இந்த லேடி உள்ளே வந்தாங்க. ஆள் உள்ளே வந்து திரும்பி பார்க்கறதுக்குள்ள கதவே சல்லியாக நொறுங்கி போச்சு பாருங்களேன். இந்த கதவை மட்டும் நம்பவே கூடாது போல. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் ரோட்டில் வேகமாக போயிட்டு இருக்கிற காரை தான் பார்க்குறோம். ரோட்டில் ஒரு ட்ரக்கு போயிட்டு இருந்தது. அதுலேருந்து 2 ஊரில் ரோட்டில் உருண்டு போகுது பாருங்க. அவ்வளோ வேகமாக அந்த வண்டியோடு சேர்ந்து இதுவும் உருண்டு போய்கிட்டே இருக்குது. எங்கே இந்த வீடியோவில் ரோட்டில் நடக்கிற வித்தியாசமான சம்பவத்தை தான் பார்க்குறோம். ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்கிறாரு. எதிரில் ஒரு பஸ் வருது. வந்த பஸ் ரோட்டை பார்த்து போகும் அப்படின்னு பார்த்தா ரோட்டு ஓரத்தில் இருக்கிற வீட்டை பார்த்து போகுது பாருங்க. நல்ல வேளை அவர் தப்பிச்சிட்டாரு. அவருக்கு எதுவும் ஆகலை. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் ரொம்ப பரபரப்பான ரோடு தான். இந்த லேடி வெயிட் பண்ணி நிற்கிறாங்க. ஆனால் கூட வந்த இன்னொருத்தர் அப்படியே ரோடை கிராஸ் பண்ணி போயிட்டாரு பாருங்க. அவர் கிராஸ் பண்ணவும் எதிரில் ஒரு ட்ரக் வரவும் சரியாக இருந்திருக்கு. பைக் மட்டும் இழுத்து கொண்டு போயிடுச்சு. இவர் நடுவில் மாட்டிக்கிட்டாரு. நல்ல வேளை அவர் எந்திரிச்சு வந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு சம்பவம். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் இப்படி ஒரு காட்சியை வாழ்நாளில் யாரும் பார்த்துருக்கவே முடியாது. அந்த மாதிரி தான் கடற்கரையில் எவ்வளவு மீன்கள் பாருங்க. இவ்வளோ மீன்களை ஒரே நேரத்தில் பார்க்க முடியுமா? ஏதோ நம்மளை சுற்றி பளிச்சுன்னு வெள்ளி மின்னுற மாதிரியே அந்த அளவுக்கு மீன்களாக இருந்திருக்கு. இதை பார்த்து அங்கே இருக்கிற ஆட்களுக்கு தான் கொண்டாட்ட தாங்க முடியல. எத்தனை பையன் நிறைச்சாலும் மீன் குறைஞ்ச மாதிரி இல்லை. ஒரு மீன் மாட்டாதான்னு தூண்டில் போட்டு மணிக்கணக்கில் காத்திருக்கிற ஆட்களும் உண்டு. ஆனால் இங்கே பாருங்க மீன்கள் எல்லாம் தேடி வந்திருக்கு. இங்கே இந்த வீடியோவில் பரபரப்பான ரோட்ல நிறைய கார் வண்டி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த ட்ரக்ல இருந்து ஒரு பெரிய துண்டே கீழே விழுந்துடுச்சு பாருங்க. நல்ல வேளை இந்த பஸ் கிராஸ் ஆகி போயிடுச்சு. எந்த வண்டி மேலேயும் விழாமல் ரோட்டில் விழுந்ததுனால இதோட போச்சு. நடு ரோட்டில் எந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது பாருங்க. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் இந்த கூரைக்கு அடியில் 2-3 பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த கூரை எப்போ கீழே விழலாம் தயாராக இருந்திருக்கு பாருங்க. ஒரு காற்று அடிக்கிறதுக்குள்ள மொத்தமாக விழுந்துடுச்சு. அந்த உள்ள இருந்த ஆட்களுக்கு பெருசாக அடி எது படலை. உடனே எல்லாரும் மேலே எந்திரிச்சிட்டாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ரொம்ப வித்தியாசமான ஒரு உருவத்தை தான் பார்க்குறோம். பார்க்கறதுக்கு எறும்பு தின்னி மாதிரியே இருக்கு. அதோட குட்டி அதோட வால் மேலே ஏறி உட்காந்துருக்கு பாருங்க. அந்த குட்டியையும் சேர்ந்து சுமந்து தூக்கிட்டு போகுது. விலங்குகள் எப்படியெல்லாம் ஐடியா கண்டுபிடிச்சிருக்கு பாருங்களேன். தாயோடு சேர்ந்து போகிறதுக்கு முதுகில் ஏறி உட்காந்துட்டாலே போதும். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் திராட்சை பழங்களை சேல்ஸ் பண்ணுறதுக்காக நிற்கிற ஒருத்தரை தான் பார்க்குறோம். இவர்கிட்ட இந்த பழங்கள் தான் வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணி இவர் கேட்டு வாங்கிக்கிறாரு. அவர் கேட்ட மாதிரியே எல்லாத்தையும் போட்டுட்டு கடைசியில் அவர் அந்த பக்கம் பார்க்க சொல்லிட்டு ஒரு செகண்டுக்குள்ளே பார்சலையே மாற்றிட்டாரு பாருங்க. கீழே ஏற்கனவே ஒரு பார்சல் ரெடியாக தான் வச்சிருக்கிறாரு. அவர் கேட்டதெல்லாம் போட்ட மாதிரி ஒரு பேக் ரெடி பண்ணி இன்னொரு பேக் தான் கையில் கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு. எப்படியெல்லாம் வேலை பார்க்குறாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இந்த ஆள் இந்த லேடியை மெதுவாக தள்ளி விட்ட மாதிரி தெரிஞ்சுது. அந்த லேடி ஒரு செகண்டில் யோசிச்சு அவ்வளவுதான் அப்படியே படுத்துடலான்னு ஒரேடியை படுத்துட்டாங்க பாருங்க. மெதுவாக தள்ளுனதுக்கும் இப்படி கீழே விழுந்ததுக்கும் சம்பந்தமே இல்லையே அப்படின்னு சுற்றி இருந்த எல்லாரும் யோசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் கை நீட்டி தள்ளுனா அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் அப்படின்னு உடனே காட்டிட்டாங்க பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் போட்டில் நிறைய பால் கேனெல்லாம் ஏற்றிட்டு போகிறத தான் பார்க்குறோம். இந்த பால் கேனில் பால் குறைவாக இருக்குது அப்படிங்கிறதுனால இவர் உடனே ஒரு யோசனை பண்ணியிருக்கிறார் பாருங்க. சுற்றி இவ்வளோ தண்ணி இருக்கும்போது அரை கேனை கொண்டு போனால் எப்படின்னு ஆற்றுல இருக்கிற தண்ணியெல்லாம் கோரி ஒவ்வொரு கேன்லேயும் ஊற்றி நிரப்ப ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஊருக்கு போய் சேர்றதுக்குள்ள மொத்த பால் கேனையும் நிறச்சி தான் கொண்டு போவார் போல.